பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 8வது மாதம் 2வது நாள்லாம் தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 37, 18, 19 பாருங்க. உத்தமர்கள் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் சுதந்திரம் என்றென்றுக்கும் இருக்கும். அவர்களே ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உத்தமர்கள், நீதிமான்கள், அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பாக இருப்பார். எந்த ஒரு ஆபத்து காலம் வந்தாலும் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக, சமாதானமாக, சுதந்திரமாக இருப்பாங்க. பஞ்சகாலம் வந்தால் கூட, இப்போ நீங்கள் எகிப்து தேசத்தில் பஞ்சம் வருது அப்படின்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துகிறாரு. அந்த பார்வன் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அப்போது யோசேப்பும் தெரிந்து கொள்ளுகிறார். யோசேப்பும் தெரிந்து கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் அந்த 7 வருஷம் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து யோசேப்பு ஒரு பிரதான மந்திரியாக அந்த சுத்த பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த யோசேப்பு தகப்பனும் தாய் சகோதரங்களும், ஏன்னா அந்த யாக்கோபு சந்ததி ஒரு நீதிமானாக இருந்த ஒரு சந்ததி, நீதிமான சந்ததி. ஏன்னா ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்கள், தேவன் என்ன பண்ணார், அந்த சந்ததியும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்ததி இந்த பஞ்ச காலத்தில் உபதிர காலங்களில் அந்த சந்ததி வெட்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக யோசேப்புன்னு முன்னவே தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார். அங்கே என்ன பண்ணார், இந்த சந்ததி, இந்த 70 பேர் யாக்கோபு சந்ததி பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உத்தமர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்தில் கூட உத்தமர்களா, நீதிமான்களா, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவங்களே தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பஞ்சகாலங்கள் வரலாம், உபத்திர காலங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் நம்பின பிள்ளைங்கள் ஒரு நாள் அவர் வெட்கப்பட்ட விடவே மாட்டார். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அப்ரஹாம் காலத்தில் கூட பஞ்சம் வந்தது, ஈசாக் காலத்தில் கூட பஞ்சம் வந்தது, யாக்கோபு காலத்தில் கூட பஞ்சம் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள என்ன பண்ணல, விடவே இல்லை. அவங்கள தேவன் எப்படியாவது பாதுகாப்பார். அதே போல் உங்களையும் எங்களுக்கு கூட உத்தமர்களாக, நீதிமான்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பஞ்சகாலம் வந்தாலும் சரி, உபதிர காலம் வந்தாலும் சரி, கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, பூகம்பம் சுனாமிகளும் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். இது நம்ம பார்க்குறோம். அதுபோல் அன்பானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரே உத்தமர்களாக, நீதிமர்களாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த ஒரு வசனத்து கூட சங்கீதம் 1:6 பாருங்க. கர்த்தர் நீதிமான்கள் ஒளியை அறிந்திருக்கின்றார், துர்மார்கர் ஒளியோ அழியும். பார்த்தீங்களா, தாவீது சொல்றார், கர்த்தர் நீதிமான்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நல்லபடியாக நடத்தார், துர்மார்களோட ஒளி அது விழுந்து போகும். அதே போல தான் 103 சங்கீதம் 103:17 கூட, கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலே, அவருடைய நீதி அவர்களோடு பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலேயும் அநாதியை என்றென்றுக்கு உள்ளது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, கர்த்தருடைய கிருபையை அவர்களுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேலே அவர் நீதி என்றென்றுக்கும் இருக்கும். அவர் பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிப்பார். நீதிமான பிள்ளைங்களை ஒரு நாள் பிச்சை எடுக்க விட மாட்டார். நீதிமான சந்ததி தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்களும் கூட நீதிமான்களாக இருப்பீரேன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீதிமான்களாக, உத்தமர்களாக இந்த உலகத்தில் வாழ்நாள் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்கிறவரை நீதிமான்களாக, உத்தமர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தெய்வமே, ஆண்டவரே, உங்கள் பாதப்படியில் இந்த காலை வேளையில் உங்கள் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவே நீதிமான்களாக, உத்தமர்களாக இந்த உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற நாள் முழுவதும் ஓட்டத்தை ஓடி கர்த்தாவே அப்பா
நல்லா முடிக்க, அந்த ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்க கிருபை தாங்க சுவாமி. ஏசு ராஜா ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு பதில் கொடுத்த தேவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.